அஸ்ஸலாமு வாங்க மீன் குழம்பு எப்படி சிம்பிளாக செய்கிறதுன்ட்டு எனக்கு தெரிஞ்ச பணியில் சொல்லி கொடுக்குறேன். ஒரு வெங்காயம், 2 பூண்டு, 5 வெந்தய மாங்காய் உங்கள் விருப்பம் எது வேணாலும் போட்டுக்கலாம். கருவேப்பிலை, பச்சை மிளகாய், தக்காளி, அவ்வளோதான். தாளிக்கிறதுக்கு எண்ணெய், புளி தண்ணியை கரைச்சி வச்சுருக்கு, மசாலாக்கு தண்ணி எடுத்து வச்சுருக்கு. எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டோம்னா நம்மளுக்கு சின்னாங்க சுருக்க வேலை முடிஞ்சிடும். எண்ணெயை ஊற்ற வேண்டியது. எண்ணெய் சூடானதோட இந்த வேலை செய்யலையே நம்ம அடுப்பை தட்டி விட்டு எண்ணெயை சூடு பண்ணிக்கிட்டோம்னா ரொம்ப வசதியாக இருக்கும். சின்ன அடுப்பில் வச்சிடணும் ஒரு கண்ணில். அதோட பெருஞ்சீரகமும் வெந்தயமும் போட்டு தாளிங்க. முதல்ல தாளிச்சிட்டு என்ன செய்யுங்க, கருவேப்பிலை, பச்சை மிளகாயை போடுங்க, பூண்டை போடுங்க, அப்புறம் வெங்காயத்தை போடுங்க. இன்னும் இதிலலாம் எனக்கு வெட்டி போடலாம் என்ன எனக்கு தெரியாது. அதனால் நான் அப்படியே டைரெக்டாக தான் உங்களுக்கு போடுறேன். எதையுமே வெட்டலை. வெங்காயத்தை போட்டு தாளிங்க. அதோட மசாலாத்தூள் அந்த தண்ணிகளை கலங்க. 2 ஸ்பூன் ஊர் மசாலாத்தூள், மிளகா போடாத மீன் மசாலாத்தூள், கொத்தமல்லி, ஜீரகம், மிளகு, பெருஞ்சீரகம், பொட்டுக்கடலை எல்லாம் போட்டு அரைச்சது. இது வந்து பாபாஸ் மசாலாத்தூள், இங்கே மலேசியாவில் உள்ளது. ரொம்ப ஃபேமஸ்ஸு. 2க்கு 1 போடலாம், 1க்கு 2 போடலாம். அதாவது ஊர் மசாலா வந்து 2 அது 2 போடலாம். நம்ம கறிக்கு தக்கன நான் ஒரு முங்கு கறினால அதில் 1ம் இதில் 2ம் போடுறேன். சமயத்தில் அதில் 1 இதில் 2ம் போடுவேன். சமயத்தில் அதில் 2 இதில் 2ம் போடுவேன். நம்ம விருப்பம், எப்படி வேணாலும் செஞ்சுக்கலாம். புளி தண்ணிக்கிலையும் போட்டு கரைக்கலாம். தக்காளியும் பிணைஞ்சி விடலாம் புளி தண்ணிக்கில். இது உங்களுக்கு இந்த மாதிரி காட்டுறதுக்காண்டி நான் எப்படி செய்கிறேன். ஆனால் இப்படி தான் பொதுவாக நான் செய்வேன். இன்னும் சுருக்க வெல்ல முடியறதுனா புளி தண்ணிக்கிலே கலந்துட்டு இப்போ சாதா தண்ணியை ஊற்றிட வேண்டியது தான். ஒன்றும் பிரச்சனை இல்லை. தக்காளியை போட்டு வதக்கிட்டு இந்த புளி தண்ணியை ஊற்றணும். இது ஒரு மாதிரியான என் ஸ்டைல் மீன்கறி. ஒருத்தர் ஒரு மாதிரி செய்வாங்க. இது வந்து என்னோடய ஸ்டைல் உள்ளது. புளி தண்ணி கொதிக்கட்டும். கொதித்த பிறகு மசாலா தண்ணி எடுத்து ஊற்றுவோம். மசாலா கரைச்சி வச்சுருக்கிறோம்ல, அதில் 2 ஸ்பூன், அதில் 1 ஸ்பூன் அதை எடுத்து கலந்து விட்டுக்கிட்டு நல்லா கச்சோறு பண்ணிவிட்டு ஊற்ற வேண்டியது தான். கறியை குழம்ப ஊற்றுங்க. அடுப்பு லேசாக வச்சுருக்கிறேன். ஏன்டா இன்னும் மீன் இன்னும் வரல, அதனால். கறியும் கொதிச்சிருச்சு, குழம்பும் கொதிச்சிருச்சு. அவரை வெண்டைக்காயை போட்டாச்சு. அதோட கொஞ்ச நேரம் அடைச்சி வச்சாச்சு அடுப்பை. அதோட பொரியல் செய்வோமேண்டு டைம் இருக்குல்லன்னு மீன் வராதனால பொரியல் செய்வோமேண்டு பொரியல் செய்ய போகிறேன். பீட்ரூட்டு, கேரட்டு, அவரைக்காய் 3 வெஜிடபிளும் மிக்ஸ் பண்ணி பொரியல் செய்கிறேன். கேரட்டு 1, பீட்ரூட்டு 1, கொஞ்சோண்டு அவரைக்காய் இருந்துச்சு வீட்டில் காய்ச்சது மரத்தில். ஒரு வெங்காயம், சின்ன வெங்காயம், ஒரு பட்டை மிளகா, எண்ணெய் ஊற்றி ஜீரகத்தை போட்டிருக்கு. ஜீரகத்தை போட்டு ஜீரகம் போடலாம், கடுகு உளுந்து போடலாம். உங்கள் விருப்பம். நீங்கள் எதை வேணாலும் மாற்றி போட்டுக்கரலாம். ஒரே டேஸ்ட்டாக செய்யாமல் மாற்றி செஞ்சீங்கன்னா பிள்ளைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு நாளைக்கு தேங்காய் பூ போட்டு செய்யுங்க, ஒரு நாளைக்கு கரம் மசாலாவை போடுங்க. கரம் மசாலா, கொத்தமல்லி தூள், ஜீரகத்தூள் தனித்தனியாக போடுங்க. எல்லாத்தையும் ஒன்றா போட்டுறாதீங்க. தனித்தனியாக ஒரே கூட்டையே 3-4 மாதிரி நம்ம வைக்கலாம். ஒரு ட்ரிப்பு கரம் மசாலா போடலாம். எப்போ அடைக்க போகிறோமோ அப்போ தான் இந்த தூள்கள்லாம் போடணும். மிளகாத்தூளாக இருந்தால் மட்டும்தான் எண்ணெய்க்கில் போடணும். மஞ்சத்தூளும் முதலே போட்டுடலாம். நான் மஞ்சத்தூள்லாம் போடலை, ஜீரகத்தூள் மட்டும் நீ போடலான்ட்டு இருக்கிறேன். ஒரு நாளைக்கு தேங்காய் பூவை போட்டு பிரட்டலாம். இந்த இதில் ஒரு நாளைக்கு பருப்பு அள்ளி போடலாம், ஒரு நாளைக்கு உளுந்தள்ளி போடலாம். இந்த மாதிரி பல இதுகளை நம்மளே செஞ்சுக்கிற வேண்டியது தான்.
ஒரே மாதிரி டேஸ்ட்டாக கொடுக்காம பல மாதிரி செஞ்சுக்கிற வேண்டிய. ஒரு நாளைக்கு நீட்டமாக வெட்டலாம். அந்த கட்டிங்களே பல விதமாக இருக்குது. ஒரு நாளைக்கு பொடிசாக வெட்டலாம், ஒரு நாளைக்கு தூள் மாதிரி வெட்டலாம். ஒரே காய்கறிகளே நம்ம வித்தியாசமாக நம்ம செய்யலாம். சமையலில் வந்து கொஞ்சம் ஈடுபாட்டாக இருக்கணும், கொஞ்சம் விருப்பமாக செஞ்சால் நல்லது. விருப்பம் இல்லாமல் செஞ்சால் நம்மளுக்கு ஒன்றுமே சரியாக வராது. என்னோடய கருத்து அப்படி. இது வந்து எனக்குள்ள மோர். ஆமாம், இன்றைக்கி மோர் தான் கலக்கினேன். சமயத்தில் வந்து சோயாபீன் குடிப்பேன், சமயத்தில் வந்து எலுமிச்சந்தண்ணி, சமயத்தில் நீராரம், சமயத்தில் கேப்பக்கூழ் இருந்துச்சுன்னா கேப்பை இதை கரைச்சி வச்சுக்கிருவேன். எல்லாம் செஞ்சுக்கிருவேன். நான் ஒண்டி தான், என்ன வேணுமோ நான் செஞ்சுக்கிருவேன். பிள்ளைகளுக்கெல்லாம் பிடிக்காது. மகன் மீன் வாங்கிட்டு வந்துட்டார். அது என்ன பாறை, கண்ணாடி பாறை மீன். இங்கே நல்லா புதுசாக நல்லா கிடைக்கும் கண்ணாடி பாறை. இங்கே உள்ள சூப்பர் மார்க்கெட்டில் ஸ்டோரில் தான் வாங்குறது. சிஎஸ்ன்னு ஒரு சூப்பர் மார்க்கெட் இருக்குது, அங்கே போய் வாங்குறது. வெங்காயம், பாயாமு, பட்டை மிளகா, பூண்டு, முந்திரி, சிகப்பு மீன், கருவாவல், சோயாபீன் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டார் என் மகன். அன்றைக்கி போய் கனவா அதுக்கெல்லாம் வாங்கிட்டு வந்தார். கனவா, விரால், கோழி எல்லாம் வாங்கிட்டு வந்தார். மீன் இல்லைன்னு சொல்லிட்டார். மீனை எப்படி சுத்தம் பண்ணுறது தெரியும் தானே உங்களுக்கு. முதல்ல நல்லா கழுவி குடல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மீனை கழுவியாச்சு. மீனை கழுவி போட்டுருங்க. ஒரு மண்டை, ஒரு வால், ஒரு துண்டு போடுறேன். இன்னும் ஒரு 3 துண்டை வந்து பிரட்டி வைக்கணும். அது எப்படின்னா உப்பை போட்டு நல்லா ரத்தத்தெல்லாம் நல்லா குடல் எல்லாத்தையும் கழுவிடுங்க. கழுவிட்டு என்ன செய்யுங்க, என்னை சுத்தம் பண்ணி தான் வாங்கிட்டு வருவார் மகன். சுத்தம் பண்ணி அதோட என்னை உப்புக்குள்ளே போட்டு நல்லா ஊற வச்சு நல்லா கழுவுங்க. கழுவிட்டு 2 வாஷ் பண்ணிவிட்டு அப்புறம் என்ன செய்யுங்க, மறுபடியும் கொஞ்சம் உப்பையும் மஞ்சத்தூளையும் போட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் ஒரு 5 நிமிஷம் வைங்க. வச்சு நல்லா ஊற வைங்க. ஊற வச்சுட்டு மறுபடியும் கழுவிட்டீங்கன்னா மீனோட வாடை, கொச்சை வாடை நம்மளுக்கு போயிடும். இந்த மசாலாத்தூள் கொஞ்சோண்டு ஜீரகத்தூள், சின்ன ஸ்பூனில் 1/2 ஸ்பூன் ஜீரகத்தூள். ஏன்னா எனக்கு காயும் கொஞ்சம் தான், 3 பேருக்கு தானே, ஆளுக்கு 2 ஸ்பூன், அவ்வளோதான். போட்டுட்டு அந்த நிமிஷமே அடைச்சிட வேண்டியதுதான், முடிஞ்சிருச்சு. ஜீரகத்தூள், கொத்தமல்லி தூள், மிளகுத்தூள், கரம் மசாலா தூள்லாம் வேகணுங்கிற அவசியம் இல்லை நம்மளுக்கு. மசாலா வாடையும் அது வராது அவ்வளோவா. இந்த ஜீரகம்லாம் சும்மாவே சாப்பிட்லாம். மீன் கறி கொதிச்சிருச்சு. அடைச்சிட வேண்டியது. மீன் பொரிக்கிறதுக்கு மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கொஞ்சோண்டு உப்பு, கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றுறது எனக்கு மினிட்ஸ் கிச்சனில் உள்ள வனிதா தான் சொல்லிச்சு. எப்போ பார்த்தாலும் அது சமையலில் தான் அது வரும். ரொம்ப தங்கமான பொண்ணு அது. இந்த வயசுலேயே அதுக்கு இவ்வளோ ஒரு பக்குவம் ஆண்டவன் அது கொடுத்துருக்குறான். மீனை பொரிச்சுக்கிட்டு இருக்கிறோம். இந்த சட்டி வந்து நான் வாங்கி 33, நான் வாங்கலை, என் வீட்டுக்காரன் இங்கே வரையில என் மகன் மாதமாக இருந்து நான் இங்கே வந்தேன். என் மகன் வகுத்தில் 6 மாதம். இங்கே வரையில இந்த சட்டி பொறுக்கி சட்டியா கடாய், கடாய் வாங்கி வச்சுருந்தாரு. அதை நான் இன்ன வரைக்கும் யூஸ் பண்ணுறேன். 33 வருஷம் ஆயிடுச்சு. நல்லா அருமையான சட்டி. முதலெல்லாம் ஒட்டும், இப்போ ஒட்டாது. இந்த மீனை வந்து அந்த குடலெல்லாம் தூக்கி போட்டுட்டு கொஞ்சம் இருக்கும், எல்லாத்தையும் எடுத்து போட்டுட்டு வாழையெல்லாம் வெட்டிட்டு டப்பரில் போட்டு ரத்தத்தை கழுவிட்டு தூக்கி வச்சாச்சு. உப்பு போட்டு கழுவலை. நீ திங்கக்கிழமைக்கு தான் நம்ம சமைப்போம். கூட்டு ரெடி ஆயிடுச்சு, மீன் கறி ரெடி ஆயிடுச்சு, மீன் பொரியல் இந்த நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த சட்டியோட இதை நான் காட்டுறேன், பிரட்டும் போது அது எப்படி இருக்குன்ற. அருமையான சட்டி இது. அந்த கருப்பு கலர் போக மாட்டேங்குது. நான் இப்போ தான் போட்டு அதை இதையும் போட்டு சோடா, இது எலுமிச்சம், இது எல்லாத்தையும் போட்டு தேய்க்கிறது. தேய்ச்சாலும் போக மாட்டேங்குது. இந்த அன்னைக்கு செஞ்சு பார்த்தேன், கொஞ்சம் தான் போயிருக்கு. எனக்கு என்ன பயமாக இருக்குன்னா, செஞ்சு அந்த கடாயை வந்து திடீர்னு மறுபடியும் ஒட்ட ஆரம்பிச்சிருச்சுன்னா பெரிய கஷ்டம். இது கொஞ்சம் கழுவுறது கிடக்கு, இது துடைக்கிறது இருக்குது. கொஞ்சம் செஞ்சுட்டேன், கழுவிட்டேன். விறுவிறுண்டு அப்பப்போ வாஷ் பண்ணுறது, விறுவிறுண்டு வாஷ் பண்ணிடலாம். நீங்கள் சொல்லுவீங்க எனக்கு வந்து பெரிய இடமா இருக்குன்னு கூட நீங்கள் நினைக்கலாம். சின்ன இடம்னா கழுவி காய வைக்கிறது ஒரு கஷ்டம் தான். நம்ம காய வைக்கிறதுக்கு ஒரு இடம் இருந்துச்சுன்னா நம்ம கழுவி டக்குன்னு வச்சிடலாம். ஐஸ் பெட்டிக்கெல்லாம் வச்சாச்சு. ஐஸ் பெட்டிக்கில் என்ன சொல்ல ஆசைப்பட்றேன்னா, அந்த டப்பவேர்லாம் இருக்குல்ல, கோசை டப்பவேர், காலியான டப்பவேர், அதெல்லாம் நீங்கள் என்ன செய்யுங்க, ஐஸ் பெட்டிக்கிலேயே வச்சுருங்க. கழுவி
அப்போ உங்களுக்கு சின்னாங்க இருக்கும். ஆமாம், துணியை வச்சு ஈர துணி தான் நான் பாய்ப்பேன். பொதுவாக குட் மார்னிங் டவல், வெள்ளை டவல் தான் பாய்ப்பேன். எல்லாத்தையும் ஈர துணி வச்சு பாய்ச்சா தான் நம்மளை பக்கத்தில் அடுப்புலாம் பற்றிக்கிறது இல்லை, எரிஞ்சிரும். எனக்கு வந்து 25 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் ஃப்ளைட்டில் இருக்கையில் கீழே இருக்கிற ஒரு ஆண்டி சொன்னாங்க, இந்திய ஆண்டி, தமிழ் பேசுகிறவங்க சொன்னாங்க. அவங்க இங்கேயே உள்ளவங்க தான், லோக்கல். அவங்க சொன்னாங்க, இப்படி செய்யுமா அப்படின்னு. நம்ம அடுப்படிக்கு வந்தாலே துணியை புழிஞ்சு வச்சுக்கிடுவாங்க. அதுலேருந்து நானும் செய்கிறது. அதுலேருந்து எனக்கு துணியெல்லாம் வந்து அடுப்பு பார்த்துட்டாலாம் வந்து எரியாது, தீ எரியாது. இது ஒரு டிப்ஸு. சரியாமல் நீங்களும் அப்படி செஞ்சுக்கிறங்க. சின்ன டவலாக முடிஞ்சளவு, ரொம்ப பெரிய டவலாக பாவிக்காது அடுப்புக்கு. ரொம்ப சின்ன டவல், குட் மார்னிங் டவல் கரெக்டாக இருக்கும். ரொம்ப கனமாக இருந்தாலும் நம்மளுக்கு தொடக்க கொள்ள கஷ்டம். இது வந்து பாயாசம் செய்ய, ரவா பாயாசம் செய்ய, சோறு கொச்சிக்கிட்டு இருக்கு. ரவா பாயாசத்துக்கு நெய், ரவை, முந்திரி, பாதாம் எல்லாத்தையும் வெட்டி வச்சுருக்கிறேன். மத்தியானத்துக்கு மேலே செய்யணும். அவ்வளோதான், அழகாக நீட்டாகிருச்சு, முடிஞ்சிருச்சு. நான் அன்னாடம் போட்டு ரொம்பலாம் தேய்க்க மாட்டேன், சிம்பிளாக தான் செஞ்சுக்கிறேன். எனக்கு கரெக்டாக நீட்டாக இருக்கும். இந்த சின்ன பிள்ளைங்க இல்லை நம்ம வீட்டில். அதோட துணியை வந்து குளோராக்ஸு சோப் தூள் போட்டு ஊற வச்சிட வேண்டியதான். துணியை அன்னாடம் ஊற வச்சிட வேண்டியதான். அதோட இந்த தண்ணி இருக்குது, இந்த தண்ணி இன்னும் சுடுது. நான் அப்புறம் தான் குடிக்கணும். ஒரு 3 மணிக்கு சாப்பிட்ட பிறகு குடிக்கலாம். சாப்பிட்றதுக்கு முன்னாடி அரை மணி நேரத்துக்கு முன்னாடி குடிக்கலாம். சாப்பிட்ட பிறகு அரை மணி நேரத்துக்கு பிறகு குடிக்கலாம் வெத்தலை தண்ணி. இன்னொரு நாளைக்கு சராயோட இதை எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு, அது வந்து எலுமிச்சம் சாறு, அதுக்கு ஏதோ எலுமிச்சை வாசம் வருதுன்னு சொல்கிறாங்க அந்த சராயில். அது என்ன பேர்னு எனக்கு தெரியலை. அதோட தனியாகவும் நான் இன்னொரு நாளைக்கு காட்டுறேன். தமிழுக்கு அது கரெக்டாக பேரை தெரிஞ்சுக்கிட்டு உங்கள்கிட்ட காட்டலான்னு இருக்கிறேன். இந்த செடியை கூட இன்றைக்கி போய் வீடியோ எடுத்து தமிழில் பேர் தெரியலை. சரி, அப்புறம் மீனை பொரிச்சாச்சு. நீ எண்ணெயை எடுத்து ஊற்றி வச்சுட்டு, அந்த எண்ணெயை தண்ணியை திறக்கும்போது தண்ணியை திறந்து விட்டு, அந்த சோப்பு ஆயில் பாய்ப்போம்ல, நம்ம வீமா ஏதாவது ஆயில் மாதிரி பாய்ப்போம்ல சோப்பு தண்ணி, அந்த சோப்பு தண்ணியை கொஞ்சமாக ஊற்றி கொஞ்சம் தண்ணியை திறந்து விட்டீங்கன்னா நல்லா போய் மாதிரி வந்துடும். முறைய ஒரு 5 நிமிஷமோ 2 நிமிஷமோ வச்சுட்டு நீ கழுவுனீங்கன்னா உங்களுக்கு பேசன சிங்கி எதுவுமே உங்களுக்கு எண்ணெய் ஒட்டாது. இது என்னோடய டிப்ஸு. சரி, மீண்டும் சந்திப்போம். ஓகே.